வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க, பச்சை பயிறு இருக்கு இல்லையா, அதை எப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்காக நம்ம செய்யலான்னு பார்ப்போம். வாங்க. சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். பயிரை வந்து நம்ம ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், ஒரு கிளாஸ் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களோட ரேஞ்ச் பொறுத்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போது தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். மினிமம் 4 hours ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே கூட நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நிறைய உபரி வரும். காலையிலேயே சம்டைம்ஸ் வச்சுருவேன். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள், உபரி ஆகிருக்கு. இதை நீங்கள் காலையில் வச்சிங்கன்னா இன்னும் நிறைய உபரி கிடைக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா அவிச்சிடலாம். ஸோ அதை வந்து ஒரு குக்கரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. அது ஊற வச்ச தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதில் எல்லா சத்துமே இருக்கும். நீங்கள் அந்த தண்ணியை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ நல்ல தண்ணி அது. ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. நிறைய உப்பு போட்டிங்கன்னா உப்பு வந்து தூக்கலாக தெரியும். ஸோ இது சின்ன பசங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். ஸோ சிட்டிகை போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம வந்து லிட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 8 விசிலுக்கு விடணும். இப்போ நீங்கள் ரொம்ப கம்மியான நேரத்தில் ஊற வைக்காமல் கூட செய்யலாம். ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா ஒரு 12 விசில் விட்டால் தான் சரியாக இருக்கும். இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா அவிஞ்சு வந்திருக்கு. சப்போஸ் எக்ஸஸ் வாட்டர் இருந்ததுன்னா அதை வடிகட்டிடுங்க. இப்போ அது எல்லாத்தையும் வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரெடி ஆகிடுச்சு. பச்சைப்பயிறு வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன இன்ஸ்டன்ட் ஈவினிங் ஸ்நாக் மாதிரி பண்ணி கொடுங்க, எல்லாமே சாப்பிடுவாங்க. இதில் வந்து பசங்களுக்காக தான் சீனி சேர்த்துருக்கோம். இதே பெரியவங்க நம்ம வேண்டான்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ஜீனி சேர்த்துட்டு அது நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கிளறி விட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப துண்டு துண்டாக தேங்காய் போடாதீங்க, சின்ன பசங்க தூக்கி போட்டுருவாங்க. சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துரும். சர்க்கரை எல்லாம் அது மாதிரி பெருசாக இருக்கக்கூடாது, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கு தான் இப்போ 2 ஸ்பூன் வச்சு கிளறி விடுறோம். அவ்வளோதான், கம்ப்ளீட்டட். இதை வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம கூட பெரியவங்க கூட ஒரு டீ வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.